கிறிஸ்து இயேசுவில் அன்பான இறைமக்களே, இந்த நாளில் தாய் திருச்சபையானது திருச்சபையின் இருபெரும் தூண்களாக கருதப்படக்கூடிய பேதுரு, பவுல் இவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. இவர்கள்தான் பில்லர்ஸ் ஆஃப் த சர்ச். இந்த இருவரும் தான் திருச்சபையை தாங்கி நிற்கக்கூடியவர்கள். இப்போ பேதுருவை பற்றி பேசுறதுக்கே நமக்கு மணிக்கணக்காக நேரம் தேவைப்படும். பேதுருவை கடந்தும் என்னைட்டெல்லாம் தனிப்பட்ட விதத்தில் கேட்டீங்க அப்படின்னா, நான் படித்ததும் பவுலடியாருடைய குடும்பம் என்பதனால பவுலை பற்றி பேசுவதற்கு அத்தனை காரியங்கள் இருக்கிறது. இருப்பினும் கூட இந்த குறுகிய நேரத்திற்குள் ஒரு 20 நிமிடங்களுக்குள்ளாக இந்த விழாவினுடைய முக்கியத்துவத்தையும், இந்த இரண்டு புனிதர்களும் எப்பேற்பட்ட பணி ஆற்றி இருக்கிறார்கள், ஏன் இவர்கள் தவிர்க்க முடியாத புனிதர்களாக இயேசுவுக்கு அடுத்த நிலையில் திருச்சபையை கட்டி எழுப்பிய மனிதர்களாக மாறி போனார்கள், புனிதர்களாக உயர்த்தப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும், விவிலியத்தின் பின்னணியில் அவர்கள் சந்தித்த ஏற்றங்கள் இரக்கங்கள், அவருடைய உயிர் துறத்தலின் மூலமாக இரத்தம் சிந்தி எப்படி திருச்சபைக்கு உயிர் கொடுத்தார்கள் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல பேதுருவை பற்றி பார்க்கலாம் வரலாற்று பின்னணியோட. அதுக்கப்புறம் பவுலடியாரை சொல்லி இறுதியாக இவர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்றதையும் சுருக பார்க்கலாம். பேதுரு அப்படின்ற பேருக்கு நம்ம எல்லாருக்கும் விளக்கம் தெரியும். ராக், கேபா அப்படின்ற வார்த்தையிலிருந்து அதுக்கு ராக் என்று பொருள் எடுக்கிறார்கள். அதுவே கிரீக் மொழியில பார்க்கும்போது பெத்துருஷ் அப்படின்றாங்க. இங்க பிலிப்பைன்ஸ்ல அந்த பெதுருஷ் அப்படின்றதான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. அப்போ ராக் திருச்சபையினுடைய ஒரு பாறையாக இயேசுவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர், அறியப்பட்டவர் அல்ல, அறிமுகப்படுத்தப்பட்டவர். அவர் தேர்ந்தெடுத்து அவரை தயார் செய்து அவரை திருச்சபையினுடைய பாறையாக மாற்றுகிறார். பெரும்பாலும் இந்த திரைப்படங்கள் பார்க்கிற பொழுது சொல்லுவாங்க, என்னை அவர் தான் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை பக்குவப்படுத்தி அவன் நடிகனாக மாற்றுறதுனால ஒரு இயக்குனரை பற்றி சொல்லுகிற பொழுது இவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் இந்த வார்த்தையை தெளிவாக பயன்படுத்துகிறேன். பேதுருவை பாறையாக இயேசு ஆண்டவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால், அதை பாறையாக வடித்து தயாரித்தவர் இயேசு கிறிஸ்து தான் என்பதை நாம் இந்த இடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பேதுரு எந்த பகுதியை சார்ந்தவர் அப்படின்னா, முழுக்க முழுக்க பெத்சாய்தா பகுதி, கலிலேயாவினுடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பெத்சாய்தா பகுதியில் ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதராகத்தான் இருக்கிறார். ஆனால் அவர் திருமணமாகி போன இடம் தான் எங்க மாறுதுன்னா, கப்பர்நாகும் பக்கமாக அது மாறுகிறது. பேதுருவை பற்றி சொல்லும் போது அடுத்த ஒரு காரியம், இவருடைய சகோதரர்களை பற்றி சொல்லுவார்கள். இவருக்கு ஆண்ட்ரூ என்கிற ஒரு சகோதரர் இருக்கிறார், அந்திரேயா. இதை ரெண்டு விதமா சொல்லுவாங்க. பேதுரு இளைய சகோதரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், பேதுரு தான் மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்திலும் இருக்கிறாங்க. இதுல பேதுருவோட கூட பிறந்தது அந்திரேயான்றதான் முக்கியமா ஒழிய, இதுல யார் முன்ன பிறந்தா பின்ன பிறந்தா அப்படின்றதெல்லாம் நம்முடைய விவாதத்துக்கு தேவையற்றது. அப்படின்றதுனால அவருக்கு ஒரு உடன்பிறப்பு இருந்தது. அவருடைய பெயர் ஆண்ட்ரூ, அந்திரேயா. அவரும் இயேசுடைய சீடர். அந்த தரவு நமக்கு கட்டாயம் இந்த நாளில் தெரிந்திருக்க வேண்டும். அதற்கப்புறம் பார்க்கிற பொழுது பேதுருடைய அழைத்தலை குறித்து 2 விதமான செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அந்த ஒத்தவைவு நற்செய்திகளாக இருக்கக்கூடிய மேத்யூ, மார்க், லூக்கா, அவர்களுடைய பார்வையில் பார்க்கிற பொழுது இயேசு தானாக சென்று பேதுருவையும் பவுலையும் யோவானையும் அவருடைய யாக்கோபுவையும் கடற்கரையில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் கலிலேயா கடற்கரையில் அழைத்தார் என்கிறதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் யோவான் சற்று வித்தியாசம் சொல்ல முடியாது, அடுத்த ஒரு பார்வையில சொல்லுகிறார். யோவானுடைய பார்வையில பார்க்கிற பொழுது அவருடைய அந்த நரேட்டிவ்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆண்ட்ரூ, அந்திரேயதான் முதலில் இயேசுவால் அழைக்கப்பட்டவர் என்பதும், அந்திரேயதான் இயேசுவை கண்டுகொண்டார். அந்த அந்திரேயா யாரு? அந்திரேயா தொடக்கத்துல திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருக்கிறார். ஒரு முறை இயேசு ஆண்டவர் கடந்து செல்கிற பொழுது, இதான் ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்திய பிறகு, அந்த ஆட்டுக்குட்டி என்று சொல்ல அந்த வார்த்தையை கேட்ட பிறகு பின்தொடர்ந்து செல்கிறார்கள். இயேசுவோடு தங்குகிறார். தங்கிய பிறகு தான் பெற்ற அனுபவத்தை தன்னுடைய சகோதரராக இருக்கிற பேதுருவுக்கு சொன்ன பிறகு, பேதுருவும் தான் சென்று இயேசுவை கண்டதாக யோவானுடைய நற்செய்தி பகுதி போகிறது. அப்போ ஏதோ விதத்துல கடவுளால் அழைக்கப்பட்டவர் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ பேதுருடைய குணநலங்கள் என்ன,
அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர், திருச்சபையினுடைய பாறை என்று இயேசுவால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு மனிதராக மாறும் அளவிற்கு அவரிடம் என்ன குணங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பேதுருடைய வாழ்க்கை ரொம்ப ஏற்றங்களும் இரக்கங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ரொம்ப யதார்த்தமான நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதராக இருந்தார். ஒரு சில ஏற்றங்கள் என்ன, ஒரு சில இரக்கங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏற்றங்கள் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவர் தன் உயிரை கொடுத்தார் அப்படின்றதும், ஒரு தலைமைத்துவத்தோடு இருந்தார் அப்படின்றதையும் நாம புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர் எந்த இடங்கள்லாம் ஃபெயிலியர், வாழ்க்கையில அவர் தோல்விகளை சந்தித்த இடம், சறுக்கல்களை சந்தித்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு 9 இடங்களை நான் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். பெரும்பாலும் பேதுருவை பத்தி சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க. என்னன்னா, நாணலை போல வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சுதான் அவருடைய வாழ்க்கை அப்படி போயிட்டு, ஒரு ஜிக்ஸாக் தான். அப்படியே நேர் பாதையில அப்படியே நம்பிக்கையில வளர்ந்து போன ஒரு மனிதர் அல்ல. மேலே போவாரு, அப்புறம் கீழே வருவார், அப்புறம் கீழே இருந்து மேலே போவார், அப்படிதான் இருந்துச்சு. நாணலை போல அவருடைய நம்பிக்கையும் அவருடைய செயல்பாடும் மாறிக்கொண்டே இருந்தது. உச்ச நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்தார், மொத்தமா அடிமட்ட நம்பிக்கைக்கும் அவர் தான் ஒரு உதாரணமா அவருடைய காலத்துல இருந்திருக்கிறாரு. கூட இருந்த சீடர்களுக்கு ஒரு தலைமை சீடராக. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வச்சா குடும்பி அடிச்சா மொட்டை. அது இவருடைய நம்பிக்கை வாழ்க்கைக்கு மிக சரியாக பொருந்தும். அப்போ பார்க்கும்போது, ஒன்று, இயேசுவோடு அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் இவர்தான். இது ஒரு பாசிட்டிவா சொல்லலாம். அதே நேரத்துல இயேசுகிட்ட அதிகமாக திட்டுகளை வாங்கிய மனிதர் அப்படின்னாலும் அது பேதுருவைத்தான் சாரும். இவருடைய வாழ்க்கையில சேர்ந்த ஃபெயிலியை சொல்றேன் பாருங்களேன். ஆண்டவரே, நீர்தாம் என்றால் இப்பவோ சொல்லும், கடலில் இறங்கி நான் நடந்து வருகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த உச்ச நம்பிக்கையை வெளிப்படுத்திட்டு லபக்குன்னு நம்பிக்கை குறைவு ஏற்படுகிற போது தண்ணிக்குள்ள ட்ரௌனிங் ஆகி போயிட்டு இருக்காரு, மூழ்கி போய் விடுகிறார். அது ஒரு ஃபெயிலியராக பார்க்கப்படுகிறது. அப்போ நம்பிக்கை வருது, லபக்குன்னு அப்படியே இறங்குது. பார்த்துக்குங்க. ரெண்டாவது, ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை அறிவிக்கிற பொழுது அதுக்கு முந்தின வசனம் தான் இயேசு சொல்லுவாரு, இது நீனாக சொல்லவில்லை, உனக்கு ஆண்டவர் தான் வெளிப்படுத்தினாரு அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லுவார். யோனாவின் மகனான சீமோனே அப்படின்னு சொல்லி உச்சமா அவரை புகழ்வார். அடுத்து உடனடியாக இயேசுகிட்ட எப்படி ஒரு திட்டு வாங்குவார்னா, உங்களுக்கு இது தேவையில்லாதது, ஆண்டவரே உமக்கு இது வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் போ அப்பாலே சாத்தானே அப்படின்னு சொல்லி அவரை திட்டி விட்டுருவார். ஒரே இடத்துல 2 காரியம் நடக்குது பாருங்களேன். பாதம் கழுவுகிற பொழுது அதற்கு முன்பாக பாதம் கழுவுவதற்கான எல்லா காரியத்தையும் சொல்லி ஆண்டவர்கள் தயார்படுத்திய பிறகும் கூட இயேசு பாதம் கழுவ வருகிற பொழுது அவரை தடுக்கிறார். அப்புறம் இயேசுடைய ஒரு சில கருத்துக்கள் அவர் சொல்லி அவரை புரிய வச்சு தான் பாதங்களை கழுவக்கூடியவராகவும் தன்னை வெளிப்படுத்துகிறார். கெட்செமனி தோட்டம். அப்போ அவருக்கு நன்றாக தெரியும் இயேசு படப்போகிற அந்த உச்ச வேதனை நெருங்கி வருகிறது. அப்போ ஒரு தலைவராக, ஒரு குருவாக இருக்கக்கூடியவர் ஒரு சீடனை பார்த்து எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளோ ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடியவராக இருப்பார். அதான உண்மை. இப்போ பங்குசாமியார் அவங்கள்ட்ட சொல்றாரு எனக்காக வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்றாருன்னா, நம்ம வழக்கமாக நம்ம தான் சாமி கிட்ட போய் வேண்டிக்குங்கன்னு சொல்லி கேட்போம். இப்போ பங்குசாமியார் நம்மகிட்ட வேண்டிக்கிற சொல்றாரு, ஒரு குருவானவர் நம்மளை வேண்டிக்கிற சொல்றாருன்னா அப்போ அவருக்கு ஏதோ ஒரு சீரியஸான தேவை இருக்குது அப்படின்றத எளிய மக்களாலும் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது பேதுருவால புரிந்து கொள்ள முடியல. பார்த்துக்கோங்க. எனக்காக விழித்திருந்து ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனால் நம்மளுக்கு எல்லாரும் இங்கே சேர்ந்து தூங்குறாங்க. அதுல பேதுரு தான் தலைமைச் சீடராக உட்கார்ந்து உறங்கி கொண்டிருக்கிறார். மீண்டுமாக ஒரு சறுக்கல். அதுக்கப்புறம் மால்குவினுடைய காதை வெட்டக்கூடிய ஒரு காரியம். இதை எப்படி வேணாலும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ இயேசுவோடு இருந்து பக்குவப்பட்டிருக்கணும். அப்போ அன்பு, அதே நேரத்தில் பிறர் அன்பை பற்றி இயேசு அதிகமாக சொல்லுகிறார். சகிப்புத்தன்மை பற்றி அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, மன்னிப்பை பற்றி சொல்லியிருக்கிறாரு, விட்டு கொடுக்கறத பற்றி சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாம் கேட்டிருந்த போதும் கூட இயேசுவை கைது செய்கிற பொழுது தன்னை விடுவித்துக் கொள்ள அவருக்கு தெரியாதா? இருந்தாலும் கூட உடனடியாக ஆவேசப்பட்டு ஒரு இமோஷனல் பர்ஸ்ட் அவுட் ஆனது போல உடனடியாக அந்த வாளை எடுத்து காதை வெட்டுவதன் மூலமாக பொறுமை இல்லாத தன்மையில் தன்னுடைய சறுக்களை அந்த இடத்துல சந்திக்கக்கூடியவராக பேதுருவானவர் இருக்கிறார். அடுத்து, விண்ணகத்தினுடைய திறவுகோலை பெற்றிருந்த போதும் கூட, எப்படி விண்ணகத்தின் திறவுகோலை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்த போதும் கூட இயேசுடைய அந்த இறுதி நாட்களிலும் சரி, அவருடைய உயிர்ப்புக்கு பிறகும் கூட எருசலேமை விட்டு தப்பி செல்ல முயன்றவர் தான் யாரு? இந்த பேதுருவாக அறியப்படுகிறார். மற்றபடி பிலாத்துடைய அரண்மனையில் அவர் எப்படி அவரை மறுதளித்தார் அது மீண்டுமாக சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு தெரிந்ததனால் உங்களுடைய பார்வைக்கு விடுகிறேன். அதையும் கடந்து பெண்கள், அந்த பெண்கள் முதல் முறையாக இயேசுவை அந்த குகையிலே போய்விட்டு கல்லறையில் சந்தித்து அந்த பெண்கள் சொல்லுகிற பொழுது
அவர்களை நம்ப மாட்டார். இது யதார்த்தமா தன்னுடைய பெண்களுடைய சாட்சியம் அந்த காலத்துல செல்லாது, அதனால நானும் நம்ப மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலையில, ஒரு ஆணாதிக்க மனநிலையில கூட பேதுரு இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது பேதுரு அப்படி இருந்தது பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் யாரோட இருந்திருக்கிறாரு? அவர் இயேசுவோட இருக்கிற பொழுது அவர் பெண்களை எப்படி அணுகினார், எப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தார், அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அவரோடு இருந்து வாழ்ந்து பயிற்சி பணி பெற்று தலைமை ஏற்கக்கூடிய நிலைமைக்கு இயேசுவால் உயர்த்தப்பட்ட பிறகு அவர்களிடம் இருக்கிற அந்த ஆணாதிக்க சிந்தனை தான் இந்த பெண்கள் இயேசுவை கண்டோம் என்று சொல்லுகிற பொழுது ஏற்றுக்கொள்ள தடையாக இருந்திருந்தால் அது ஒரு சறுக்கல். இரண்டாவது, நம்பிக்கை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், அதுவும் சறுக்கலாக இருக்கிறது. முறைப்படி பார்த்தா பேதுரு தான் ஆளை போய் கல்லறையை பார்த்திருக்கணும், அவர் அந்த இடத்திற்கு போகவில்லை அப்படின்றது அவருடைய யதார்த்த மனநிலையை நமக்கு காட்டுகிறது. அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தே அனுபவத்திற்கு பிறகும் கூட, எப்படி பெந்தகோஸ்தே அனுபவத்திற்கும் பிறகும் கூட புறவினத்து மக்களை வேற்றுமை பாராட்டியவராகத்தான் அவர் இருந்தார் தொடக்கத்துல. அது பின்னாடி மாறினார் அப்படின்றது வேற கதை. ஆனால் அந்த பெந்தகோஸ்தே அனுபவத்திற்கு பிறகும் கூட அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் பார்க்கக்கூடியது, பிரித்து பார்க்கக்கூடிய மனநிலையில பேதுரு இருந்திருக்கிறார். அதுவும் அவருடைய நடவடிக்கையில் ஒரு சறுக்கலாக பார்க்கப்படுகிறது. 9வது, நான் 1 2 சொல்லி வரல, அதனால நீங்க என்ன செய்யணும், நான் சொன்ன 9 வேற்றுமைகளையும் சாமி திடீர்னு 9ன்னு சொல்றாரு இல்லையா, அப்ப நான் 9 சொல்லியிருக்கிறானா அப்படின்றத நீங்கள் மீண்டுமாக இந்த மறையுரையை கேட்டால்தான் அது உங்களுக்கு தெரிய வரும். ஒருவேளை நான் 9 சொல்லாம 8 சொல்லியிருக்கேன், ஃபாதர் நீங்க 9வதுன்னு சொல்றீங்க ஆனா 7 தான் சொல்லியிருக்கிறீங்க, 9ன்னு சொல்றீங்க 10 சொல்லியிருக்கீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல கூட நீங்க சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு உண்மையிலே ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த 9 காரியங்களையும் விவிலியம் எங்கெங்க இருக்கிறது அப்படின்றத நீங்க மேற்கோள் எடுத்து கூட நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா அது மக்களுக்கும் பயன்படும், பார்ப்பவர்களுக்கு அது பயனுள்ள விதத்தில் இருக்கும். இறுதியாக பவுலடியார் நேருக்கு நேரா இவரை திட்டிருக்கிறார். என்ன பகுதி அப்படின்னா, கலாத்தியர்களை திருமுகம் 2வது அதிகாரம் 11 14 எப்படி பவுலடியார் சாடுன்னு ராயப்பர சாடி இருப்பார். நீங்க ஒருதலை பட்சமாக இருக்கிறீர்கள், நீங்க அப்படின்றதையும் ஓரவஞ்சனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றவர்களைப் போல உங்களுடைய செயல்பாடு இல்லை அப்படின்றத பேதுருவை நேரடியா பவுலடியாரை சாடி இருப்பார். இதெல்லாம் தான் பேதுரு. ஆனால் இப்படி இருந்த பேதுரு தான் இந்த இயேசுவுக்காக தலைகீழாய் நின்று உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டார். இப்ப பேதுருடைய இறப்பு அதை நம்ம பார்க்கிறோம். இயேசு பேதுருவுக்கு தனியாக தோன்றினார் இல்லையா, அது ஒரு விவிலியத்துல கொரிந்தியர்களை திருமுகம் 15வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிச்சு பாருங்க, அது உங்களுக்கு புரியும். 1 கொரிந்தியர் 15:5. அதுபோல சீடர்கள் எல்லாம் வெவ்வேறு நாடுகளுக்கு பிரிந்து சென்று கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க போகிறார்கள். அது உண்மைதானே? என்னன்னா அந்த பெந்தகோஸ்தே அனுபவத்துக்கு பிறகு யாரு எந்த பகுதியை நோக்கி போவது அப்படின்னு அவருக்குள்ள பகுதிகளை பிரிக்கிற பொழுது பிரித்து கொடுத்தது யாரு? பேதுரு தான் பிரித்து கொடுக்கிறார். நான் இப்ப சொல்றதெல்லாம் பேதுருவிடம் இருந்து காணப்பட்ட மிக உன்னதமான குணங்கள்ல இது ஒன்று. அப்படி பிரித்து கொடுக்கிற பொழுது எங்க அந்த முதன்மை எதிரி இருக்கிறான் அப்படின்னா ரோம்ல தான் இருக்கான். அந்த நீரோ மன்னன் அங்கதான் இருக்கிறான். அந்த இடத்திற்கு வேற ஒரு சீடர்களை அனுப்பி விட்டுட்டு திருத்தூதர்களை யாரோ ஒருத்தர் அவர் அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, அந்த முதன்மை எதிரியை எதிர்கொள்ள நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தலைவனுக்கான ஒரு குணாதிசயத்தை, ஒரு பண்பை அந்த இடத்துல பேதுரு வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்துலதான் என்னுடைய பார்வைக்கு பேதுரு உயர்ந்து நிற்கிறார். இன்னைக்கு தலைவர்கள் எல்லாம் பார்க்கிறோமே, இன்னைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை, ட்ரம்ப்பும் கேனியும் அவங்களுமா போய் சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லை, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை, நத்தானியாவா நேரம் போய் அந்த வயசான தாத்தாட்ட போய் சண்டை போட்டாரு இல்லை, இவங்க இங்கிருந்து அனுப்புவாங்க அங்கிருந்து அனுப்புவாங்க, அப்படியே இறந்தாலும் படை வீரர்கள் தான் இறப்பார்கள், தனக்கு கீழ் உள்ளவர்களை அனுப்புவார்கள். ஆனால் நம்ம தலைவர் நம்ம பேதுரு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இலகுவான இடங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த உச்சமாய் நிற்கிற அந்த எதிரியை நான் எதிர்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீரோ மன்னனை எதிர்த்து ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்க ரோமை நகருக்கு சென்ற பேதுரு இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சரியான தலைவர். அப்ப இயேசுடைய தேர்வு தவறாய் போய்விடுமோ? இப்ப நான் சொன்ன 9 சர்க்கிள்களை பார்க்கிற பொழுது ஏன் இந்த மனுஷனை இயேசு தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு கூட நமக்கு தோன்றி இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நான் சொன்னேன், இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா தெரியும்,
இயேசுவுடைய தேர்வு சரியான தேர்வு. ஒரு நல்ல தலைவனாக, ஆபத்துக்களையும் எதிர்ப்பையும் சந்திக்க முன்கள வீரனாக இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்ன ராயப்பர் இயேசுவுடைய சரியான தேர்வாக அறியப்படுகிறார். இவர்தான் அந்த ரோமை திருச்சபையினுடைய ஆயராக 25 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். அங்க இருந்துட்டு வெளியெல்லாம் போயிட்டு வந்ததெல்லாம் உண்டு. எருசலேம் போனாரு, பிற பகுதிகளுக்கு போனாரு. ஆனால் ரோமை மையமாய் கொண்டு 25 ஆண்டுகள் அந்த திருச்சபையினுடைய ஆயராக இருந்திருக்கிறார். பவுலோட சேர்ந்து 8 மாசம் சிறையில் இருந்திருக்கிறார். அந்த சிறையில சும்மா இல்லை, சிறையில் இருக்கிற நாட்களில் பலரை கிறிஸ்தவர்களாக கத்தோலிக்க விசுவாசத்தில் அவர் ஆழப்படுத்தி இருக்கிறார். இப்பேற்பட்ட பேதுரு 65 ஏடியில அவருக்கு அந்த கொலை தண்டனை கொடுக்கிற பொழுது அவர் ஒரே ஒரு நிபந்தனை, வேண்டுகோளை வைத்துக் கொண்டார். எம்பெருமான் இயேசுவை போல் நான் சிலுவையில் அறையப்பட தகுதியற்றவன், அவரை நேர்முகமாய் நின்று பார்க்க நான் தகுதியற்றவன், என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள், அதுதான் என் ஆண்டவருக்கு நான் செலுத்தக்கூடிய மிக பெரும் ஆட்சிக்குரிய நன்றியும் ஆராதனையுமாக இருக்கும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவரை தலைகீழாய் அறைந்து தன் இன்னுயிரை திருச்சபைக்காக கொடுத்த 2 தூண்களில் ஒருவர் தான் பேதுரு. இதோட நம்ம பவுலடியாரை பற்றி நம்ம பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல, பேதுரு உங்களுக்கு பிடிக்குமா, பவுல உங்களுக்கு பிடிக்குமா ஃபாதர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சென்ட் பால் செமினரியில் பவுலடியாருடைய குடும்பத்தில் படித்ததுனால எனக்கு பவுலடியாரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதையும் கடந்து அவருடைய கடிதங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 13 கடிதங்கள். ஐயோ ஜீசஸ் கிரைஸ்ட், என்ன அழகாக அந்த கடிதங்கள். அதில் ஒரு மனிதன் ஒரு நேரடியாக உங்களுக்கே பேசுவது போல இருக்கக்கூடிய ஒரு வசனங்களை எல்லாம் பவுலடியார் எழுதியிருப்பார். இன்னைக்கு திருச்சபையில விட்டு பிரிந்து போன பல சகோதர சபைகள், சகோதரி சபைகள், எப்படி வேணாலும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் எல்லாம் விவிலியத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை நீக்கி விடுவாங்க. அவர்கள் எல்லாம் மேற்கோள் காட்டுகிற பொழுது பவுலடியாரை கடந்து அவர்களால் அந்த விவிலியத்தை அறிவிக்கவே முடியாது. அது அறிவிப்பதற்கான வாய்ப்பே இருக்காது. ஏன்னா ஒரு ஆதி திருச்சபையினுடைய, ஒரு கத்தோலிக்க சாமானிய கிறிஸ்தவனுடைய போராட்டங்களை, பிரச்சனைகளை, அவனுடைய நன்றி உணர்வை எல்லாம் முழுமையாக வெளிப்படுத்தியவர் யாருன்னா பவுலடியார் தான். அந்த விவிலியத்தை வாசிக்கிற பொழுது அந்த இடத்துல உங்களை நீங்க நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சரியாக பொருந்தும். ஒரு யதார்த்த மனிதன், எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்த ஒரு உன்னதமான ஒரு புனிதர் தான் நம்முடைய பவுலடியார். அவரை பற்றிய ஒரு சில குறிப்புகள். தர்சு நகரத்துல பெஞ்சமின் குடும்பத்துல பிறந்தவர். அப்போ குடும்பம் நல்ல வசதியாக இருந்ததுனால படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவரே சொல்வார் இல்லையா, நான் கமாலியலுடைய பாதங்களில் அமர்ந்து ரோமை யூத சட்டத்திட்டங்களை கற்றறிந்த பேரறிஞன் அப்படின்னு அவரை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையும் கூட. அதனால அவங்க அப்பா அம்மா அவருக்கு சவுல்னு பேர் வைக்கிறாங்க. யாரை நினைச்சு? அந்த முதல் அரசன் இருக்கிறான் இல்லையா, இஸ்ரேல் இனத்தினுடைய முதல் அரசன் சவுல். ஆண்டவர் வேணான்னு சொன்ன போதும் கூட எங்களுக்கு அரசன் வேணும் என்று கேட்டு ஒருவரை அரசனாக ஆக்கினார்கள் இல்லையா, சவுல். அந்த அரசனுடைய பேரை தான் இவருக்கு சவுலா வைக்கிறாங்க. அவர் பின்னாளில் பவுலாக மாறினார் என்பது அந்த தமஸ்கு தர்சு அந்த அனுபவத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ பவுலடியாருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு பத்தி நீங்க வாசிச்சிருப்பீங்க. ஆனால் பவுலடியார் என்னை அதிகமாக ஈர்த்தது, இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிறோம்னா அதை படிச்ச முன்னாடி கேட்பாங்க, எந்த விதத்துல இவர் உங்களை அட்ராக்ட் பண்ணாரு, உங்களை ஈர்த்தார்? ஒரு சில பேருக்கு அந்த பிறப்பு, அவருடைய குணங்களா இருக்கலாம், அவருடைய பணிகளா இருக்கலாம். எனக்கு தனிப்பட்ட விதத்துல பவுலடியார் சந்தித்த துன்பங்கள், அந்த துன்பங்கள்ல அவர் அந்த விவிலியத்துல தன்னுடைய எழுத்துக்கள்ல எப்படி அவர் முன்னிறுத்தினார் அப்படின்றதான் என்னுடைய பார்வையில் அதிகமாக என்னை தொட்டது. பவுலடியார் துன்பங்கள் ஒரு சிலதை நான் உங்களுக்கு சொல்றேன், மற்றதுக்கெல்லாம் நான் பின்குறிப்புகள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் விவிலியத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அவருடைய துன்பம் என்ன என்பதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும்னா இப்படி பாருங்களே. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் இருக்கிற 31வது வசனம் அவர் சொல்லுகிறார், நான் நாள்தோறும் சாவை எதிர்கொள்கிறேன். இமேஜின், நான் நாள்தோறும் சாவை எதிர்கொள்கிறேன். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா மிலிட்டரியில் இருக்கிறவர்களுக்கு பொருந்தும், பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது பொருந்தும். அல்லது ஏதாவது ஒரு வேலை செய்யக்கூடியவர்கள், கரணம் தப்புனா மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பணி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இது பொருந்தும். நான் நாள்தோறும் சாவை சந்திக்கிறேன். இப்போ அந்த நம்ம ஊர்ல பார்த்திருப்போம், அந்த கயிறு கட்டி மேல அப்படி நடந்து போறவங்க, தலை குத்தாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர்களுக்கெல்லாம் இது மிகச்சரியாக பொருந்தும். ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்கறவர்களுக்கு பொருந்தாது. ஆனால் இந்த டிரைவர்ஸ், வண்டி ஓட்டுற பார்த்தீங்களா, அவர்களுக்கெல்லாம் இது பொருந்தும். கரணம் தப்புனா மரணம், ஒரு நிமிஷம் கண்ணை முன்னா முடிஞ்சு, நான் நாள்தோறும் சாவை சந்திக்கிறேன். குறிப்பாக பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, எவ்ரி டே ஐ எம் ஃபேசிங் த டெத். நான் ஒவ்வொரு நாளும் இறப்பை சந்திக்கிறேன். யார் சொல்றா? பவுலடியார் சொல்லுகிறார்.
எப்படிப்பட்ட மனிதன், வசதி வாய்ப்போடு அறிவுத்திறனோடு பலராலும் போற்றப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்லறிஞனாக இருந்த சவுல் பவுலாய் மாறியதனால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரும் மாற்றம். தினம்தோறும் சாவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். எதற்காக? அவர் ஒரு தவறான ஒரு காரியத்தை பண்ணிட்டு, ஏதோ ஒரு களவாணித்தனத்தை பண்ணிட்டு, அல்லது ஒரு விதமான தவற்றையோ குற்றத்தையோ பண்ணிவிட்டு உயிருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது மற்றவர்களை துரத்துகிறார்கள், நீதியின் முன்பாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அல்ல. அவர் கிறிஸ்துவின் பொருட்டு ஒவ்வொரு நாளும் சாவை சந்திக்கக்கூடியவராக இருந்தார். இது எல்லா வேத சாட்சிகளுக்கும் இறை மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடியதாக அந்த நாட்களில் இருந்தது. இப்போ ஒவ்வொரு நாளும் சாவை சந்திக்கக்கூடிய மனுஷன்ட்ட இன்னொரு குணம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, விழிப்பா இருப்பார்கள். இரண்டாவது, எப்போது வேணாலும் சாவு வந்துடலாம், இந்த நிமிஷத்தை நான் சரியா வாழ்வேன் அப்படின்ற மனநிலை அவர்களுக்குள்ளாக இருக்கும். எனக்கு எப்போ வேணாலும் சாவு வரலாம், இருக்கிறவரை ஏதாவது உருப்படியா நான் செஞ்சுட்டு போவேன் அப்படின்ற மனநிலையும் வரும். அதை பவுலடியார்ட்ட பார்க்க முடியும். என்னை சாவு துரத்துகிறது, அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சாவு என்னை கவ்வுகிற வரை, என் உயிரின் உறுதி நிமிடம் வரை என் கிறிஸ்துவுக்காக நான் ஓடுவேன் அப்படின்னு அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் இருக்கிற 9வது வசனம், கடவுளின் திருத்தூதராகி எங்களை அவர் எல்லோருக்கும் கடையவராக்கினார். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டோம் அப்படின்றதுனால எல்லோருக்கும் உயர்ந்த இடத்துல எங்களை ஆண்டவர் வைக்கல, அதை நாங்க விரும்பவும் இல்லை. இயேசு ஆண்டவர் எங்களை கடையவராக மாற்றினார், நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ எங்களை நாங்க உயர்த்தி வைத்துக் கொள்ளவில்லை, அந்த கடைநிலையிலிருந்து கடவுளுக்கு பணி செய்கிறோம், எங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது போல் நாங்கள் உணர்ந்தோம் அப்படின்னா சாவை நாங்கள் முன்னிறுத்தி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்றத சொல்றார். ஒரு மனுஷனுக்கு சாவு கண் முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா, சாகக்கூடிய நாள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வாழக்கூடிய நாட்கள் நரகமாய் மாறிவிடும் சொல்லுவாங்க. யதார்த்தமா சொல்லக்கூடியது. அதனாலதான் மரண தண்டனை கொடுக்கப்பட்டவருடைய வாழ்க்கையெல்லாம் அவர்களுக்கு என்னைக்கு அந்த மரண தண்டனை கொடுத்தார்களோ அந்த நாளிலிருந்து அவர்கள் செத்தவர்கள் போல ஆனார்கள். ஏன்னா சாகக்கூடிய நாள் தெரிஞ்சா வாழக்கூடிய நாள் எல்லாம் செத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனாலதான் மரண தண்டனை, தூக்கு தண்டனை வேணாம், ஆயுள் தண்டனை கொடுங்க அப்படின்னா சொல்றாங்க. இங்க பாருங்க, மரண தண்டனை பெற்றவர்கள் போல் நாங்கள் ஆனோம். அப்ப எங்களுக்கு சாவு நிர்ணயிக்கப்பட்டு விட்டுச்சு. ஆனால் சராசரி மனிதனை போல சாவு என் கண்முன் இருப்பதனால் வாழக்கூடிய நாளை நான் மரணமாய் கருதாமல் என் ஆண்டவருக்காக ஓடுவேன் அப்படின்னு நம்பிக்கையை வெளிப்படுத்துறார் இல்லையா? அங்குதான் பவுலடியாருடைய துன்பத்தினுடைய மீட்சியை பார்க்க முடிகிறது. இது போக ஒரு 5-6 உதாரணங்களை, மேற்கோள்களை சொல்லுகிறேன், நேரம் இருக்கிற பொழுது வாசித்து பாருங்கள். ரோமேயர் எழுதிய திருமுகம் 8:35 தான் பெற்ற துன்பங்களை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 9 முதல் 13 வரை இருக்கிற இறை வார்த்தைகளில் தான் பட்ட துன்பங்களை சொல்லியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8 முதல் 9 அங்கேயே நீங்க பார்க்க முடியும். அதே 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 4 முதல் 5 வரை இருக்கிற இறைவார்த்தை பகுதிகள். அதே 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தின் 23 29 வரை இருக்கக்கூடிய இறை வார்த்தைகள். அதே 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தின் 10வது வசனம். இதையெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய துன்பத்தினுடைய அந்த உச்சம் உங்களுக்கு புரியும். இது போக ஒரே ஒரு இறைவார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். வெகு சிறப்பாக 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தின் 23 முதல் 28 வரை இருக்கிற அந்த இறைவார்த்தை பகுதி. அதை முழுமையாக உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லெறிபட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண் விழித்தேன், பசி தாகமுற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாடினேன், ஆடையின்றி கிடந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளிலும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாக இருந்தது. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. கடலில் இயற்கை மூலமாகவும் அவருக்கு அவ்வளவு அச்சுறுத்தல்கள், அவ்வளவு தூரம் வசதி இல்லாத சூழலில் ஆண்டவரை ஒருபோதும் அவர் மறுதலிக்கல. அவர் ஒரு நாள் கேள்வி கேட்கல, ஆண்டவர் நான் உங்களுக்காகத்தானே ஓடிக்கொண்டிருக்கிறேன், இந்த இயற்கை உங்களுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது, இந்த கடலை சற்று அமைதிப்படுத்தலாமே, ஆண்டவர் உங்களுக்காகத்தானே ஓடிக்கொண்டிருக்கிறேன், இந்த வெயிலை சற்று குறைக்கலாமே, ஆண்டவர் உங்களுக்காகத்தானே ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று
ஆண்டவரிடம் முறையிடாமல் அத்துணை துன்பங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். கடைசி என்ன சொல்றாரு பாருங்களே, இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். இது எனக்கு சாட்டடியா இருக்கலாம், என்னை நாடு கடத்தினதாக இருக்கலாம், என்னை அந்த நடந்திருந்தாலும் கூட என்னை மிகவும் அதிகமாக வாட்டுவது நான் பெற்ற அந்த திருச்சபை அது எப்படி இருக்கிறதோ அப்படின்ற கவலை தான் எனக்கு இருக்கிறது. அப்படின்னா தன்னுடைய சொந்த கவலைகளை காட்டிலும் தான் அறிவித்த இயேசு எப்படி அந்த மக்களுக்கு மத்தியில் கருவாய் உருவாய் இருக்கிறார், வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிகிற பொழுதும் அறியாமல் நிற்கிற பொழுதும் தான் என்னை கவலை ஆட்கொள்கிறது என்று தன்னுடைய துன்பங்களை முன்னிறுத்தி பிறருடைய துன்பங்களை முன்னிறுத்தி வேதனைப்படக்கூடிய ஒரு உன்னதமான மனிதராக பவுலடியார் நம்முடைய கண்களுக்கு இந்த இடத்தில் காட்டப்படுகிறார். அதனால 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் இருக்கிற 23 28 29 இந்த வசனத்தை நீங்க தயவு செஞ்சு படிங்க. பவுலடியார் யார் அப்படின்றதையும் நீங்க முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்துகிறது. அப்படின்னா அந்த முள் என்று அவர் எதை சொல்லுகிறாருன்னா, இந்த முள் அப்படின்றதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில அறிஞர்கள் அவர் இயற்கையிலேயே உடல் உபாதைகளை அதிகமாக கொண்ட ஒரு மனிதர். நமக்கு தெரியும், குட்டையா இருப்பார் அப்படின்னு தெரியும். அவருக்கு தூக்கம் இல்லாத ஒரு நோய் இருந்ததாகவும், ஒற்றை தலைவலி இருப்பதாகவும், அவருடைய ஏகப்பட்ட குறைகள், அவருடைய சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் உள்ள ஒரு மனிதர் அப்படின்றது போலலாம் ஒரு சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர் உள்ளூர உணர்ந்ததுனால தான் ஏதோ ஒரு முள் என்னை தைத்து கொண்டிருக்கிறது அப்படின்றத ஒரு பிசிக்கல் உடல் சார்ந்த முள்ளாக பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அல்லது ஆன்மீகம் சார்ந்த ஏதோ ஒரு தொல்லை அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது அப்படின்றத பார்க்கிறாங்க, அல்லது தன்னுடைய பணியில் ஏற்பட்ட அந்த பணியினுடைய விளைவுகள், அதனுடைய பயன்பாடு எவ்வளவு தூரம் வரப்போகுது அதை குறித்த ஒரு கவலையே அவருக்கு ஒரு முள்ளாக இருந்தது அப்படின்னு பல ஆங்கிளில் சொல்றாங்க. மொத்தத்தில் என்னன்னா, பவுலடியார் துன்பத்தின் மத்தியில் வாழ்ந்தார் அப்படின்றதுக்கு இந்த 2 கொரிந்தியர் 12:7 இருக்கிற தைத்த முள், தைத்து கொண்டிருக்கிற முள் அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமாக நிற்கிறது. இப்பேற்பட்ட துன்பங்களுக்கு மத்தியில பவுலடியார் சும்மா இல்லை, அவர் பல பணிகளை செய்தார். பணி செய்ததனால்தான் அவருக்கு துன்பமும் கூட. 3 பெரும் தூதுரை பயணங்களை மேற்கொண்டார். ஒவ்வொரு பயணத்திலையும் போகிற பொழுது அந்த பயணத்திற்கான ஆட்களை தேர்வு செய்வதில் பிரச்சனை, யாரை கூட்டி கொண்டு போறது அப்படின்றதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஒரு வழியா போய் அந்த பயணத்துல வந்தவர்கள் பாதியிலே அவரை விட்டுட்டு போன கதைகள் எல்லாம் இருக்கிறது. 3 தூதுரை பயணங்களை மேற்கொண்டார். பணியை தொடங்கி 14 வருஷம் கழிச்சு தான் எருசலேமுக்கே போனார். அப்படின்னா ஒரு நாடோடி போல, நாடோடி போல ஊரா சுத்தி, அதே நேரத்தில் ரோமை ஆளுநர்களுக்கும் அந்த பரிசேய சதுசேயர்களுக்கும் பயந்து தலைமறைவாக ஒரு வாழ்ந்த ஒரு மனிதரானால்தான் 14 வருஷம் அந்த எருசலேமுக்கே அவரால் போக முடியாமல் 14 வருடம் கழித்து எருசலேமுக்கு சொன்னதாக அவருடைய வரலாற்று உண்மைகள் சொல்லுகிறது. இறுதியாக அவருடைய இறப்பை பற்றிய ஒரு செய்தி. எப்போ இறந்தார் அப்படின்றத சொல்லணும் இல்லையா? அவருடைய துன்பங்கள், அவர் செய்த பணிகள், இதையெல்லாம் சொன்ன பிறகு இறப்பு, பேதுருவும் பவுலும் ஒரே நாளில் தான் இறந்ததாக சொல்லுகிறார்கள். 65 AD நீரோ மன்னனுடைய ஆட்சி காலத்தில் பவுலடியாருடைய தலை சிறை சேதம் செய்யப்பட்டு அவர் செத்து போனார். அதில் ஒரு காரியம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் தலையை வெட்டுகிற பொழுது பவுலடியாருடைய தலை அப்படி குதிச்சு 3 இடத்துல ஜம்ப் பண்ணி போச்சான். அந்த 3 இடங்களுமே நீரூற்றாய் மாறி இருக்கிறது, அந்த நீரூற்று இன்னும் வந்து கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதனுடைய உண்மைத்தன்மை தெளிவாக தெரியாதனால நான் அதை ஆணித்தரமாக சொல்ல விரும்பல. நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களோடு இதை பற்றி கேட்டு பாருங்கள். பவுலடியாருடைய இறப்பை பற்றி நீங்களே தேடி படிங்க, கேட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது செய்தி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், நம்முடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது அடுத்த ஆண்டு இதே போல் ஒரு விழா வருகிற பொழுது அதை இன்னும் சற்று அதிகமாக மக்களுக்கு சொல்வதற்கு அது நமக்கு பயனுள்ள விதத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன். அன்புரை பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம 2 பெரும் புனிதர்களை பற்றி தெரிந்து கொண்டதோடு அந்த விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். The 2 pillars of the Catholic Church. ஒரு பக்கம் பேதுரு நிற்கிறார், இன்னொரு பக்கம் பவுலும் நிற்கிறார். இந்த தூண்கள் 2ம் ரொம்ப உறுதியா இருக்கிறதுனால தான் இந்த திருச்சபை இன்றைக்கு வரை எத்தனை எதிர்ப்புகளை சந்தித்தாலும், அது அசைவு கொடுத்தாலும் அசைந்து கொடுத்து தன்னை தகவமைத்து கொண்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் திருச்சபை உயர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு திருச்சபையில தான் நீங்களும் நானும் அங்கமாக இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். அதனால கிறிஸ்தவனாக இருப்பது, கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருப்பது, இட்ஸ் நாட் பை அன் ஆக்சிடென்ட், இட் இஸ் அ வொகேஷன். இது யதார்த்தமாக நடந்த ஒரு காரியம் இல்லை.
கடவுளால் முன்குறிக்கப்பட்ட மக்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இப்படி இரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட இந்த திருச்சபையினுடைய அங்கமாக இருக்கிற நாம் திருச்சபையின் அன்பு பணிகள் மூலமாக, நம்முடைய அறநெறி வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய தாராள உள்ளத்தின் மூலமாக, ஜப தவ வாழ்க்கை நெறிகளின் மூலமாக இந்த கிறிஸ்துவை உலகறிய செய்வோம். கிறிஸ்தவத்தினுடைய மகிமையை வளர்த்தெடுப்போம். அதுதான் இன்றைய நாளில் நாம் விழா கொண்டாடக்கூடிய இந்த இருபெரும் புனிதர்களுக்கு செய்யக்கூடிய நன்றியாகவும் இருக்கும். இந்த புனிதர்கள் வழியாக திருச்சபைக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். திருச்சபை மென்மேலும் உறுதி பெற்று திருச்சபையினுடைய குடும்பங்கள் எல்லாம் சாட்சிய குடும்பங்களாக மாறுவதற்கு பவுலடியாரும் பேதுருவும் நமக்காய் உங்களுக்காய் தொடர்ந்து பரிந்து பேச வேண்டுமாய் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆராதனை வலையொலி என்னோடும் உங்களுக்காக மன்றாடுகிறது. இயேசுவின் நாமத்திலே விழா நாள் வாழ்த்துக்களை எங்கள் ஆராதனை குடும்பத்தின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஆமென்.